இன்றைய நாள் பொங்கல் திருநாள் என்று இன்று தமிழ்நாடு முழுவதுக்கும் விசேஷமாக பொங்கும் மங்கள நாளாக ஏற்று இன்று அவரவர்கள் வீடுகளில் சுத்தம் செய்து மற்ற மனைகளில் சுத்தம் செய்து மனதிலும் மகிழ்ச்சியான எண்ணங்கள் கொண்டு இன்றைய நன்னாள் கொண்டாடப்படுகின்றது. அதாவது இன்று தாவர இனங்களை நாம் பயிர் செய்து அது முழுமையாக விளைந்து வீடு வந்து சேர்ந்த பின் இன்று அதனால் நம்மளுக்கு அந்த மகிழ்ச்சி ஏற்படுகிறது என்ற நிலையில்தான் இந்த பொங்கல் நன்னாளாக இன்று நாம் கொண்டாடுகின்றோம். அதாவது இன்று நாம் பொங்கல் வைத்து என்றால் இன்றைய நிலையில் சூரியனை பார்த்து சூரிய பொங்கலாக வைப்பார்கள். இந்த பொங்கல் ஏன் நாம் சூரிய பொங்கலாக வைக்கிறோம் என்று தெரியாது. ஆனால் இன்றைய தைப்பொங்கல் என்று சூரியனை பார்த்து சூரியனுக்காக இன்றைய பொங்கலை வைப்பார்கள். சிலருக்கு சூரியனுக்காக வைக்கிறதாக கூட தெரியாது. இன்று நாம் பொங்கல் வாசப்படியில வைத்துதான் நாம் பொங்கல் செய்ய பொங்க வைக்க வேண்டும் என்று வைக்கிறார்கள். ஆனால் நமது ஞானிகள் ஒவ்வொரு மாதங்களையும் அவர்கள் இந்த பிரபஞ்சத்தில் அது எவ்வாறு தாவர இனங்களாக உருவாகின்றது, மற்ற உயிரினங்கள் எப்படி வாழ்கின்றது, நாம் மற்ற உயிரினங்களாக இருந்து நாம் மனிதனாக எப்படி வந்தோம், நாம் ஒவ்வொரு மாதங்களிலும் நம்மை சேராம நம்மளுக்கு அறியாதபடி நம் உடலில் பல சங்கட நிலைகள் நமக்குள் எப்படி உருவாகின்றது, அதையெல்லாம் நம்மை அறியாமல் சேர்வதை நம்மை அறியாமலேயே போக்கும் நிலையாக தான் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு விசேஷங்களை வைத்தார்கள். இன்று சூரியன் அது வெளிப்படும் வெப்பகாந்த நிலையால் இன்று நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டால் முறைப்படி இந்த தை மாசம் அறுவடைக்கு வந்துவிடும். நெல்லானாலும் மற்ற பயிர்கள் அனைத்தும் அறுவடை கொண்டு வந்து விடுவார்கள். மற்ற இது பொதுவாகவே இந்தியாவுக்குள் பல பல பாகங்களில் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் உண்டு. இன்னைக்கு வட இந்தியாக்களில் எடுத்துக்கிட்டால் போலி பண்டிகை போகி பண்டிகை என்ற நிலையில் அங்கு கொண்டாடுகின்றனர். நாம் பொங்கல் பண்டிகை என்று நாம் கொண்டாடுகின்றோம். தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று அகசியமா மகரிஷி பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் அவர் வெளிப்படுத்திய அவர் கண்டுணர்ந்த உணவின் சக்திதான். பிற்காலங்களில் அது சிறுக சிறுக மறைந்து அந்த உண்மை அறியாது சென்று விட்டது. இன்று நாம் பொங்கல் நாள் என்று நாம் பொங்கல் கொண்டாடினாலும் இந்த பொங்கல் ஏன் வைக்கின்றோம் என்று தெரியாத நிலையிலே நாம் இருக்கின்றோம். உதாரணமாக சூரியனின் காந்த சக்தி அது வெப்பகாந்தம். பல தாவர இனங்களை அதை கவர்ந்து எடுத்தாலும் இன்று நாம் உணவாக உட்கொள்ளும் அந்த தாவர இனங்களை அது அதாவது நெல்லானாலும் அது முழுமையடை செய்கின்றது, அது பொங்கி வழிகின்றது. அதே போல மற்ற பயிரினங்களும் அதே போல அது முழுமையடைகின்றது. இப்ப நாம் பல சரக்குகளை போட்டு கொதிக்க வைக்க போகும்போது எந்தெந்த சரக்குகளை போடுகின்றோமோ, இன்னைக்கு பொங்கல் வைக்குங்கிறது வெண்பொங்கல் வைப்பார்கள், சக்கரை பொங்கலும் வைப்பார்கள். நாம் சர்க்கரை அதுடன் கலந்து அது பொங்கல் வைக்க போகும்போது அதனுடைய சுவையின் தன்மை கிடைக்கின்றது. இதே போலதான் தாவரங்கள் அதனதன் உணர்வு கொண்டு சூரியன் காந்த சக்தி வெப்பகாந்த சக்தி அது படரப்படும் போது அது
அது மற்ற சத்தை தனக்குள் எடுத்துக்கொண்டாலும் தாவர இனங்கள் அனைத்தும் தன் உணர்வின் சத்து எதுவோ அதை கவர்ந்து தனக்குள் விளைந்து மணிமுத்துகளாக அது முழுமைப்படுகின்றது. அந்த முழுமை பெற்ற அந்த சத்தை அதை எடுத்து நாம் வீடு வந்து சேர்ந்த பின் அதையே மீண்டும் அந்த சூரியனுடைய நிலையை நாம் அறிவதற்கு சூரியனால் இவை அனைத்தும் விளைய செய்தது என்ற நிலையை அறிந்து அதுவே மீண்டும் நாம் மனிதனாக இருக்கக்கூடிய நிலைகள் பல உணர்வின் சத்தை எடுத்து ஒரு முழுமையான ஒரு வித்தாக உருவாக்குவது போல நாம் அந்த இயற்கையில் அது விளைந்த இந்த உணர்வின் சத்தை பொங்க வைத்து அந்த இயற்கை நிலைகள் விளைந்த அந்த விஷசத்தின் துடிப்பின் இயக்கமாக தான் மற்ற எல்லா தாவர இனங்களும் விளைகின்றது. மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் விளைந்த பொருட்களை வேக வைக்கும் போது அதனுடைய விஷத்தன்மை இயற்கையின் சக்திகள் மாறிவிடுகின்றது. நமக்கு வேண்டிய உணவை அது சேர்த்து உணவாக நாம் என்னென்ன பொருட்களை இணைக்கின்றோமோ அந்த அதற்கு தக்கவாறு அது சுவைகின்றது. இருப்பினும் இப்போ சக்கரை பொங்கல் என்பது இனிப்பின் தன்மை கொண்டது. ஆகவே நமது வாழ்க்கையில் நாம் எத்தகைய நிலையை நாம் மகிழ்ந்து இனிப்பு எவ்வளவு சுவைமிக்கதாக இருக்கின்றதோ இதைப்போல் நம்ம வாழ்க்கையில் இனித்த நிலைகள் பெற வேண்டும் என்று இதையெல்லாம் போட்டு சூரியனுக்கு அங்கே பொங்கல் வைத்து அவனால் அதை விளைய வைத்தது நமக்காக நாம் அந்த இனிமை கொண்ட நிலையை நாம் பொங்கி நாம் உணவாக உட்கொள்வது. அப்ப நாம் சுவைமிக்கதாக நாம் உணவாக உட்கொள்ளும் போது நம்முடைய எண்ணங்கள் மகிழ்ச்சி தோன்றியதாக வருகின்றது. அப்ப அந்த மகிழ்ச்சியான எண்ணங்களை நாம் எண்ணும் போது அந்த மகிழ்ச்சியை ஊட்டக்கூடிய அந்த உணவின் சத்து நமக்குள் சேர்த்து அந்த மகிழும் தன்மையாக அந்த மகிழ்ச்சி பெறும் தன்மையாக இனிமை கொள்ளும் நிலையாக இனிமையாக பேசும் நிலையாக இனிமை செயலாக செயல்படும் தன்மைகள் நமக்குள் அது விளைகின்றது. மற்ற தாவர இனங்களோ அது எந்தெந்த உணர்வை தனக்குள் சேர்த்துக் கொண்டதோ ஒரு வித்தானதோ அந்த வித்தின் தன்மை கொண்டு அது பூமியிலே விளைந்த பின் அவர் பதித்த பின் அந்த வித்துக்குள் எத்தனை உணர்வான சத்துகள் இருந்தோ அது காற்றிலிருந்து அது கவர்ந்து செடியாகி தனது வித்தாக அது பொங்கச் செய்கின்றது. ஆக அது பொங்கச் செய்வதற்கு மூலம் சூரியனின் வெப்பகாந்தமே. அது தனக்குள் பல சத்துக்களை எடுத்து இவ்வாறு உருவான அந்த நிலையை ஒரு வித்தானாலும் வித்தை மீண்டும் பூமியிலே பதிய செய்ய போகும்போது மீண்டும் செடி கொடிகள் தழை துவங்கி அது பொங்க வைத்து அது மணிமுத்துகளாக விளைகின்றது. இதை போன்றுதான் மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் இன்று சுவைமிக்கதாக நாம் பொங்கல் செய்து பொங்கி அதை நாம் உணவாக உட்கொள்ளும் போது நமக்குள் மகிழ்ச்சி தோன்றுகின்றது. ஆனால் அந்த மகிழ்ச்சியான உணர்வுகள் நமக்குள் தோன்றும் போது அந்த மகிழ்ச்சியான உணர்வுகளை நமக்குள் சேர்த்து அந்த உணர்வுகளின் சத்தாக நமக்குள் ஒரு வித்தாக மாறுகின்றது. ஆக எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கின்றதோ இதை போல நம்முடைய எண்ணம் நம்முடைய செயல் நம் சொல் கேட்போர் அனைவரும் இந்த இனிமை கொள்ள வேண்டும் என்ற இந்த எண்ணத்தை நாம் மனதில் வைத்து இந்த பொங்கல் நாள் அன்று நாம் இதை அது உணவு உட்கொள்ளும் போது இதை நினைவு கொள்ள வேண்டும். ஏனென்றால் இயற்கையில் விளைந்த நஞ்சின் தன்மை ஒரு தாவர இனங்களுக்கு துடிப்பின் இயக்கமாக இருந்து இயக்கினாலும் அது தாவர இனம் தன் வித்தின் நிலை அடைந்தாலும் மற்ற உயிரினங்கள் அது வேக வைப்பதில்லை. அந்த விளைந்த இயற்கை நிலையை அது உணவாக உட்கொள்ளுகின்றது. மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் அந்த இயற்கையில் விளைந்ததை நாம் அதை வேக வைத்து அதில் உள்ள சத்தினை பிரித்து ஆவியாக மாற்றிவிட்டு அந்த சத்துக்குள் நாம் அது உணவாக உட்கொள்ளும் போது நாம் எண்ணத்தால் மிக உயர்ந்த சக்தியை நாம் சேர்த்துக் கொள்ளக்கூடிய நிலைமை பெற்றவர்கள். ஆகையினாலே நமக்குள் நாம் பூமியிலே எப்படி நிலத்தை உழுது அதுக்கு உரமிட்டு நல்ல வித்தினை நாம் ஊன்றும் போது அதனின் துணை கொண்டு அது நல்ல நிலையில் விளைகின்றதோ இதை போலதான் இந்த இயற்கையில் விளைந்ததை நாம் பொங்கி இனிமை கலந்ததாக அதை சுவையாக்கி அந்த சுவையின் உணவாக நாம் உட்கொண்டு அந்த சுவைமிக்க எண்ணங்கள் நமக்குள் உருவாகும் நிலையாக அந்த வித்தினை ஊன்றும் நிலையாக இன்றைய நன்னாளை தேர்ந்தெடுத்தனர் அந்த அகசியர். பல லட்சம் ஆண்டுகளுக்குள் இந்த இயற்கை நிலைகள் எவ்வாறு விளைகிறது என்ற நிலையை நமக்குள் மனிதனாக இருக்கக்கூடிய நாம் எண்ணம் ஒரு வித்து. ஆக நாம் எத்தகைய உயர்ந்த எண்ணங்களை நமக்குள் வித்தாக பதிவு செய்ய வேண்டும். அதே உணர்வின் தன்மை நமக்குள் அந்த மகிழ்ச்சியின் நிலைகள் அது பொங்கும் நிலையாக உருவாக்க வேண்டும். பொங்கும் என்பது வித்து. அந்த முழுமையான நிலையில் நாம் பேசுவதும் இப்ப நாம் எப்படி ஒரு தாவர இன சத்தை உணவாக உட்கொண்டு
அது சுவைவிக்கதாகின்றதோ இதை போல நம்முடைய எண்ணங்கள் நாம் சொல்லால் செயலால் பேச்சால் பேசும்போதும் மற்றவர்களை மகிழ்விக்க செய்யும் நன்னாளாக இதை நாம் தேர்ந்தெடுத்தார். இதைதான் நம்ம மனதிற்குள் இன்றைய நன்னாளில் அந்த பொங்கல் எப்படி நாம் சூரியனுக்காக வேண்டி பொங்கல் வைக்கிறோமோ இதே போல அந்த சூரியனிலிருந்து வெளிப்பட்ட அது தனக்குள் எடுத்துக்கொண்ட பல சத்துக்களை நாம் எடுத்து இன்றைய நன்னாளில் நமக்கு உயர்ந்த சத்துக்களை நாம் பொங்கலாக்க வேண்டும். நாம் இன்றைய நாளில் நாம் யாராருடன் பழகினோமோ, நாம் என்னென்ன தொழில்கள் செய்தோமோ இவைகள் அனைத்திலும் ஒருவருடன் ஒருவர் தொடர் கொண்டுதான் நாம் வாழ்ந்து வளர்ந்து வந்திருக்கின்றோம். இன்று நாம் தொழிலே செய்யும் போது ஒருத்தர் குறையாக வேலை செய்தால் அவரை நாம் பார்க்கப்படும் போது இப்படி குறையா செய்கிறான் என்று நம்மை அறியாமலே இந்த உணர்வுகள் நம்ம கோபப்பட செய்யும் அல்லது வேதனைப்பட செய்யும், வெறுக்க செய்யும், வேதனைப்படும் சொற்களை சொல்ல வைக்கும். ஆக அவர் செய்வதை நாம் பார்த்த பின் நம்முடைய உணர்வுக்கு எதிர்மறையான பின் நாம் உணர்வுகள் மாறுபட்ட நிலையில் கொண்டு அதே துடிப்பின் இயக்கமாக இந்த உணர்வுகள் அது சுவாசிக்கப்பட்டு கவரப்பட்டு நாம் சுவாசிக்கும் போது நமக்குள் வெறுப்பும் வேதனை கோபம் இதை போன்ற நிலைகள் உருவாகின்றது. ஆக அவ்வாறு உருவான இந்த உணர்வுகள் நம் உடலுக்குள் தவறு செய்வதோ இன்னொருவர் நம்மளிடம் வேலை செய்யும் போது அவர் குறையா செய்து விட்டால் நாம் இத்தனை உணர்வுகள் நமக்குள் வந்து விடுகின்றது. அப்ப நாம் நல்ல குணங்களுக்குள் வெறுப்பும் வேதனைப்படும் இந்த உணர்வுகள் நமக்குள் நல்ல குணங்களுக்குள் பலர்ந்து நாம் எந்த தொழிலை செய்து நாம் முன்னுக்கு வர வேண்டும் என்று எண்ணினமோ அந்த தொழிலின் தன்மை கடுமைப்படுத்தி நாம் வேலை செய்தாலும் அது உயர்ந்த நிலைகள் பெறுகின்றது. இருப்பினும் அவர் செய்த குறையை கண்ட பின் வேதனை வெறுப்பு இந்த உணர்வுகள் நம் நல்ல உணர்வுடன் கலந்து நமக்குள் இருக்கும் நல்ல உணர்வுகள் செயலற்றதாகி விடுகின்றது. இன்னைக்கு பாலிலே பாதாமியை போட்டு அதை நாம் சுவைமிக்கதாக அதை சாப்பிடும் போது அதனுடன் இனிப்பும் கலந்து பாதாமியை போட்டு நாம் சத்துள்ள உணவாக நாம் உட்கொண்டாலும் அதனுடன் காரத்தை இணைத்து விட்டால் சிறிதளவு காலம் கலந்து விட்டால் அது சுவையற்றதாகி ஐயோ காரம் 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 என்றுதான் நாம் சொல்லுவோம். அந்த சுவையை ரசிக்க முடியாது. இதை போலதான் நமக்குள் இருக்கும் நல்ல குணங்களில் பிறருக்கும் உதவி செய்யக்கூடிய பண்பு இருந்தாலும் நாம் தொழில் செய்யும் போது அவர்கள் ஒருவர் குறையா செய்துவிட்டால் உடனே வேதனை வெறுப்பு கோபம் இதை போல உணர்வுகள் நமக்குள் வந்த பின் நம் நல்ல குணமுடன் ரெண்டரை கலந்து விடுகின்றது. இப்ப நாம் பாதாமி போட்டு சாப்பிடும் போது சுவை இருந்தது, அதுடன் காரம் போட்டவுடன் எப்படி வெறுப்படுகின்றது. இதே போல நாம் நல்ல எண்ணங்கள் நாம் யாருடன் பேசினாலும் இதே சொல்லுடன் கலந்து சென்று பிறர் கேட்கும் போது அவர்களும் வெறுப்படையும் நிலையோ வேதனைப்படும் நிலையோ நம்மேல் கோபப்படும் நிலையோ இப்படி உருவாக்கும். அங்கே கேட்பவருக்கு அப்படி உருவாக்கினாலும் நம் உடலுக்குள் நல்ல குணமுடன் சேர்த்து ஒன்றுக்கொன்று போர் செய்ய ஆரம்பிக்கிறோம். பிறர் எப்படி வெறுக்கின்றனரோ இதே போல நம் உடலுக்குள்ளும் இந்த உணர்வுக்குள் ஒன்றுக்கொண்டு எதிர்நிலையாகும் போது இடுப்பு வலி, கால்வலி, மேல்வலி, தலைவலி என்ற நிலைகள் உருவாக்குகின்றது. அப்படி உருவாக்கினாலும் நமக்குள் இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் அந்த குணத்தின் தன்மையை அது பதட்ட நிலையை உருவாக்கி நாம் சிந்தனையற்றதாக்கி மனபலமே அற்று நாம் எதை பேசுகிறோம் எதை செய்கிறோம் எதை செய்யக்கூடாது என்ற நிலையை அற்று போய்விடும். நல்ல குணங்கள் நல்ல நிலையில் செயல்படும் ஆசை இருக்கும். இதை இப்படி செய்தால் நல்லா இருக்கும், இந்த பையனுக்கு இப்படி செய்தால் நல்லா இருக்கும், இந்த தொழில் செய்தால் நல்லா இருக்கும் என்று எண்ணுவோம். ஆனால் அது எண்ணினாலும் அதில் கலக்கமாகி சரியான நிலையில் செயல்படுத்த முடியாத நிலைகள் வந்துவிடும். அதே சமயத்தில் உயர்ந்த நண்பர் மகிழ்ச்சியுடன் வந்தாலும் மகிழ்ச்சியான பேச்சுகளை நம்முடன் பேசினாலும் அவருடன் பேச்சு தொடரில் இருக்கும் போது நமக்குள் அந்த பதட்டமே ஏற்பட்டுக் கொண்டிருக்கும். நல்ல செயல்களை நாம் நல்லதுகளை எண்ண முடியாது. ஆகவே இதுக்கு நம் உடலுக்குள் அந்த தீமை விளைவிக்கும் சக்தியாக மாறிவிடுகின்றது. ஆனால் அவர் ஏதோ வேலை செய்யும் போது அவர் குடும்பத்தில் சிக்கலோ அல்லது அவருடைய சந்தர்ப்ப பேதத்தால் அவர் உடல் பலவீனத்தினாலோ நாம் இட்ட வேலையை அவர் செய்ய முடியாத நிலையில் ஆகும்போது நாம் எதிர்பார்த்த அளவுக்கு அது சரியாக நடக்கலை என்றால் அவரை பார்த்து கோபப்படுறோம் அல்லது வேதனைப்படுறோம் சலிப்புப்படுறோம் என்றால் அந்த உணர்வு நமக்குள் இப்படி கலந்து நம்மை அறியாமலே நம் வாழ்க்கையில் சொல்லால் பேசினாலும் பிறருடைய நிலையில் வெறுப்பும் நம் உடலுக்குள் வெறுப்பும் இப்படி ஏற்பட்டு விடுகின்றது. இதுவும் இந்த நிலையிலிருந்து நாம் மீள்வதற்குத்தான். இதே மாதிரி நாம் எடுத்துக்கொண்ட எண்ணங்கள் நல்ல உணர்வுடன் இது கலந்து நம்மை அறியாமலே நமக்குள் தீமை விளைவிக்கும் மனித உணர்வின் தன்மை குறைத்துக் கொண்டுவரும் மனித உடலின் உறுப்புகளை குறைக்கக்கூடிய நிலைகளும் மனித எண்ணங்களை அது வலுவற்றதாக ஆக்குவதும் இப்படி நாம் சந்தர்ப்ப பேதத்தால் இப்படி ஏற்படும் நிலைகள் தான். இவையெல்லாம் நாம் நீக்குவதற்காக தான் இன்று பொங்கும் நன்னாளா வைத்து நாம் எப்படி இந்த மனித வாழ்க்கை வருடத்தோடு ஒரு நாள்
எல்லோரும் எண்ணி நம்மிடம் தொழில் செய்திருந்தாலும் மகிழ்ச்சியின் அருளை அவர் பெற வேண்டும், அவர் மனவளம் பெற வேண்டும், மனவளம் பெற வேண்டும், எதிர்காலம் சிறந்திருக்க வேண்டும். நமக்கு யாராவது தீமைகள் செய்திருந்தால் அந்த தீமைகளை எண்ணாதபடி மகரிஷியின் அருளை அவர் பெற வேண்டும், அவர் அறியாத இருள் நீங்க வேண்டும், பொருளிலிருந்து செயல்படும் திறன் பெற வேண்டும். இதே மாதிரி நாம தொழில்களில் யாரை நாம் சந்தித்து யாருமே பகமை கொண்டோமோ அந்த பகமை எல்லாம் நீக்கிவிட்டு அருள் ஞானின் உணர்வை நமக்குள் செலுத்தி இது பொங்க வேண்டும். ஆக சூரியனுக்காக நன்றி செய்யும் நிலையாக பல உணவின் சத்தை வித்தாக்கி அந்த உணவின் சத்தை உணவாக்கி நமக்குள் கொடுத்ததை அதவே நாம் இயக்கி அந்த விஷத்தின் தன்மை இயக்கி அதனின் உணர்வின் தன்மையை நாம் வேக வைத்து நீக்கிவிட்டு சுயமிக்கதாக உருவாக்கி நாம் உணவாக உட்கொள்வது போல இன்று நாம் அந்த பொங்கல் நாள் அன்று நாம் இன்றைய வாழ்க்கையில் யாருடனெல்லாம் பழகினோமோ இவரிடெல்லாம் நாம் தொடர்பு இருந்ததோ அவர்கள் நாம் சில சந்தர்ப்பங்களில் பகைமை கொண்டிருப்போம். இத்தகைய பகைமையான உணர்வு நமக்குள் நீக்காதபடி அருள் ஞானிகளை எண்ணி யார் மேலே பகைமை கொண்டோமோ அந்த உணர்வு நமக்குள் நிலைக்காது செய்ய வேண்டும். இதை நாம் அந்த ஒவ்வொருவரும் அந்த உயர்ந்த குணங்கள் பெற வேண்டும், அவர் சுயமிக்க வாழ்க்கை வாழ வேண்டும், என் சொல் அவர் இனிமையாக்க வேண்டும், என் பார்வை அவர் நல்லதாக்க வேண்டும் என்று இதை போல நாம் எண்ணிய அனைத்தும் நம் உயிரான நிலைகள் இங்கே பொங்குகின்றது. நாம் எண்ணிய உணர்வுகள் அனைத்தும் வெளிப்படும் போது இந்த நினைவலைகளை சூரியன் காந்த சக்தி கவர்கின்றது. இதே போல நாம் நமது மனித வாழ்க்கையில் இன்று பொங்கல் நாள் என்று எல்லோரும் ஏக காலத்தில் நாம் எண்ணும் போது ஒரு மேல் இருக்கக்கூடிய பகைமைகள் நீங்குகின்றது. ஆக ஒவ்வொரு சந்தர்ப்பத்தால் ஏற்படுத்த வெறுப்பு உணர்வுகள் நமக்குள் இல்லாத அகற்றப்படுகின்றது. நாம் எப்படி ஒவ்வொரு நெல்மணியானாலும் ஒரு சோளமானாலும் இன்னைக்கு நாம் குழம்புடன் சேர்க்கும் பல சுவை கொண்ட பொருளானாலும் அவர் இந்த விஷத்தின் துடிப்பின் இயக்கத்தால் தான் அந்த உணவுகள் அனைத்தும் விளைகின்றது. ஆனால் மனிதனான நாம் அந்த விஷத்தின் துடிப்பை அகற்றிவிட்டு அதிலே மற்ற விளைந்த பொருள் அனைத்தும் நாம் சுவைமிக்கதாக நாம் படைப்பது போல நாம் அனைவரும் நமக்குள் அருள் ஞானின் உணர்வை நமக்குள் சேர்த்து நாம் இதற்கு முன் நம்மை எரியாமை சேர்த்த தீமையின் உணர்வை அதை பொசிக்க அதனுடைய சக்தி வேக வைத்து நீக்கிவிட்டு நம்முடைய உணர்வின் எண்ணங்கள் நாம் யாரார் மேலெல்லாம் பகமை கொண்டோமோ அவர்களெல்லாம் எண்ணும் போது ஈஸ்வரா என்று நம் உயிரை வேண்டி மகிழ்ச்சிகளின் அருள் எனக்குள் பெற வேண்டும், என் ஜீவான்மா பெற வேண்டும் என்று வலுகொண்டு நமக்குள் அந்த உணர்வான சக்தி இங்கே மற்றைய அதாவது நாம் எப்படி ஒரு நெருப்பிலிடும் போது அந்த விஷயத்தின் தன்மை ஆவியாக மாறுகின்றதோ இதை போல நாம் இந்த நன்னாளில் ஈஸ்வரா என்று மகிழ்ச்சி உயிரை எண்ணி மகிழ்ச்சியின் நற்சக்தி நான் பெற வேண்டும் என்று ஏங்கி என் உடல் முழுதும் படர வேண்டும் என்று இந்த உணர்வின் தன்மை தனக்குள் சேர்த்து நம்முடன் இயற்கையில் சேர்ந்த நஞ்சினை நீக்கி அதே சமயத்தில் உயர்ந்த ஞானின் மகிழ்ச்சியின் அருளை நாம் யாரெல்லாம் சந்தித்தோமோ அவர்களுக்கெல்லாம் அந்த மகிழ்ச்சியின் அருளை பெற வேண்டும், அவர் அறியாத இருவுகள் நீங்க வேண்டும், அவர்கள் பொருளிலிருந்து செயல்படும் திறன் பெற வேண்டும், என் பார்வை அவர் நல்லதாக்க வேண்டும், என்னை பார்க்கும்போது அவருக்கு நல்ல எண்ணங்கள் வர வேண்டும். ஆனால் அந்த குடும்பங்கள் மகிழ்ச்சியின் அல்வட்டத்தில் அருளால் அவர்கள் குடும்பங்களில் ஒற்றுமை ஏற்பட வேண்டும், அவர்களுக்கு சந்தோஷம் ஏற்பட வேண்டும், அவர்கள் தொழில் வளர வேண்டும், அவர்கள் செல்வ செழிப்புடன் வாழ வேண்டும் என்று நாமும் எண்ணுகின்றோம், அவர்களும் எண்ணுகின்றனர். இதுதான் மாதத்தில் ஒரு திருநாள். இப்படி நாம் ஒரு மாதம் ஆனாலும் இதை போல கூட்டு ஐக்கியமாக நாம் எண்ணி இந்த உணர்வின் சக்தி நாம் வெளிப்படும் போது இந்த உணர்வலைகள் அனைத்தும் இந்த சூரியன் காந்த சக்தி கவர்ந்து இந்த தீயதை நீக்கும் உணர்வுகள் அதிகமாக வளர்ந்து அந்த தீயதை நீக்கும் மகிழ்ச்சியின் அருள் உணர்வுகள் நமக்குள் அதிகமாக சேர்த்து நாம் எண்ணத்தால் வெளியிடும் போது இந்த உணர்வினை சூரியன் காந்த சக்தி அது கவர்கின்றது. இன்று இனிமையான வாக்கியங்களை பல வாசிக்கப்பட்டு அதனை விஞ்ஞான அறிவு கொண்டு அதை டேப்பிலே பதிவு செய்து அது எந்திர துணை கொண்டு அது அது தன் எந்திரத்தில் அது துணை கொண்டு அதை இயக்கி ஒளி அலைகளாக வெளிப்படுத்துவதை சூரியன் காந்த சக்தி கவர்ந்து அதுவே அதே எந்திரத்தின் துணை கொண்டு காற்றிலே பறந்து கொண்டிருப்பதை அதை நாம் கவர்ந்து இனிமையாக அந்த இசையை கேட்கப்படும் போது நம்முடைய மன மகிழ்ச்சி எவ்வாறு இருக்கின்றதோ இதை போலதான் நாம் இந்திய நாடுகளில் எல்லோருடைய பகைமையை நீக்கும் நிலையாக எல்லோருடைய நல்ல எண்ணம் கொள்ளும் நிலையாக நாம் இந்த உணர்வின் தன்மையை நாம் வெளிப்படுத்துவதும் அந்த நாம் உயர்ந்த எண்ணங்களை நமக்குள் உயிரான ஈசன் அந்த நெருப்புக்குள் நாம் இடப்பட்டு இந்த உணர்வின் சக்தி நமக்குள் அதை பெருகச் செய்து இந்த உணர்வின் அலைகளை வாசனையாக நாம் எப்படி பொங்கல் வைக்கும்போது நறுமணங்கள் வீசுகின்றதோ இதை போல நாம் எண்ணத்தால் வெளிப்படும் உணர்வலைகள் நம் பூமியிலேயே படர்ந்து எல்லோருத்தையும் இருக்கக்கூடிய இந்த விஷத்தன்மைகள் மறைந்து நமக்குள் ஒருவருக்கு பற்றும் பாசமும் உருவாக்கும் நிலையாக அது உருவாக்க வேண்டும். இதுதான் நாம் யாருடன் பழகினாலும் எவருடன் பழகினாலும் இந்த நிலையை உருவாக்க வேண்டும். இந்திய நாட்டிலே எடுத்துக்கொண்டால் இந்த உலகம் முழுதும் அரசர்கள் மதம் என்ற பெயரால்
அதற்கு மதத்திற்கு ஒரு தெய்வம் என்ற பெயரால் அன்று உருவாக்கி தன் மதத்தையும் தான் எந்த நாட்டிலே மதத்தை உருவாக்குமோ அந்த நாட்டை காத்திடும் நிலையாக அங்கே ஒவ்வொரு நிலையிலும் அங்கே அந்த கடவுளை எண்ணி அவரவர்கள் உருவாக்கிய நிலைகள் கொண்டு போர் முறைகள் கொண்டு பல நிலைகளையும் உருவாக்கி இது மற்ற நாட்டுக்கு நாட்டு பகைமையும் மற்ற நாட்டு மதத்தின் மேல் பகைமையும் இதே போல அதே மாதிரி பகைமையாகி மற்ற நாடுகள் வந்து பிடித்து ஒருவருக்கொருவர் நாட்டின் தன்மை அடைந்தாலும் அதே சமயத்தில் அந்த ஒரு நாடு வந்து இன்னொரு நாடுக்கு அடிமைப்படுத்தும் போது அதிலே அந்த மதத்தின் நிலைகள் தழுவி இந்த நாட்டின் மக்கள் அங்கே சேர்க்கப்படும் போது இனங்களாக பிரிக்கப்பட்டு இந்த அரசனுக்கு துரோகம் செய்தவன் என்ற நிலைகள் இங்கே பிரிக்கப்பட்டு இனபேதங்களாக மாற்றப்பட்டு இப்படித்தான் ஒவ்வொரு நாட்டிலையும் மதங்களும் மதத்துக்குள் இனபேதங்களும் ஏற்பட்டு ஒருவருக்கொருவர் பகைமை கொண்ட இயக்கினாலும் பின் அது எந்திர ஒளிகளாக எந்திரத்தின் நிலைகளாக செயல்படும் நிலையும் இன்று அதே மாதிரி இன்னைக்கு அணு திசைகளால் அணுசக்தியினுடைய நிலைகள் துணை கொண்டு ஒரு நாட்டை காத்திடும் நிலையாக மாறிவிட்டது. ஆக எந்த நாடு எதிர்த்தாலும் உடனே கதையியக்கத்தை பாய்ச்சி அந்த நாட்டு மக்களை அழிக்கிற ஒரு நொடிக்குள் மாற்றிடும் நிலைகள் உருவாக்கிவிட்டது. இப்படித்தான் ஒவ்வொரு நாட்டுக்கு நாட்டு பகைமையானாலும் கடும் சக்தியுடைய நிலைகள் வெளியானாலும் இந்திய நிலைகளில் தன் மதம் இனம் மொழி என்ற நிலைகளில் ஒவ்வொரும் தனக்கு தன்னை காத்திடும் நிலையாக எண்ணத்தை கொண்டு இந்திய நிலைகளில் இன்று ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு நிலைகளும் எடுத்துக்கொண்டால் அந்த நாட்டு மக்களுக்கே தீமை விளைவிக்கும் நிலையும் நாட்டை காப்பாற்றினன் என்று எண்ணம் இருந்தாலும் ஆக நாட்டை காத்திடும் நிலையோ மக்களும் காத்திடும் நிலையற்ற நிலைகளில் இன்று போர் முறைகளே வருகின்றது. இன்று ஒரு நாட்டுக்குள்ளும் ஒரு ஜில்லாக்குழு எடுத்துவிட்டால் இனம் மொழி என்ற நிலையில் வருவதும் இதை போல மற்ற அரச நிலைகளை எடுத்துக்கொண்டாலும் அணு ஆயுத நிலைகள் எடுத்துக்கொள்வதும் ஓரளவுக்கு வலுகொண்ட கூட்டாளிகள் ஒன்று சேர்த்து மற்ற வலுவற்ற நிலைகளை தாக்கி அவர்களிடமிருந்து தான் பிழைக்கும் நிலையில் தான் இன்று வந்து கொண்டிருக்கின்றது. மனிதனுடைய உணர்வின் எண்ணங்கள் அனைத்தும் மறைந்து கொண்டிருக்கும் இந்த காலத்தில் நாம் எண்ண வேண்டிய என்ன, எந்த மதமானாலும் எந்த மொழியானாலும் எதுவானாலும் இன்று நாம் பொங்கல் நாள் என்று எண்ண வேண்டியது மதம் எனவென்று காணாது மனிதனென்ற எண்ணத்தில் நாம் கொண்டு மனித வாழ்க்கையில் நாம் நம்மை அறியாமல் ஏற்பட்ட பகைமைகள் நீங்க வேண்டும், எங்களுக்குள் இனிமைகள் வளர வேண்டும் என்று இந்த பொங்கலை நமக்குள் பொங்க வைக்க வேண்டும். இதுதான் இந்த பொங்கல் நன்னாள் என்று இதே போல நாம் கூட்டமைப்பாக இருந்து நாம் இதை செயல்படுத்த வேண்டும் என்றுதான் ஞானிகள் மகரிஷிகளும் ஆக மனித வாழ்க்கையில் சாதாரண மக்கள் நல்லது எண்ணி இயங்கினாலும் பிறர் துயர்படும் எண்ணத்தை கண்ணுற்று பார்த்து அவன் துயரை நீக்க இந்த உணர்வின் செயலை கொண்டு செயல்பட்டாலும் இன்னொருவன் துயர்படும் உணர்வு இவனுடன் சேர்த்து ஆக நாம் பாலும் சத்தும் நல்லதாக இருந்தாலும் பிறர் துயர்படும் உணர்வுகள் அந்த உணர்வு நல்ல குணவுடன் கலந்து இந்த நல்ல குணத்தை செயலற்றதாக மாற்றி இவன் நல்லதை நிலை முடித்த நிலைப்படுத்த முடியாத நிலையாகிவிடுகின்றது. பால் தெளிவாக இருந்தாலும் நஞ்சு சிறிது பட்டாலும் மற்ற பொருள்கள் வேதனைப்படும் உணர்வுகள் அதற்குள் பட்டால் அதை குடிப்போருடைய நிலைகள் தீமையை விளைவது போல மக்கள் அனைவரும் நன்மை கருதி இயங்கினாலும் மதங்கள் அனைத்தும் நன்மை பற்றி சொல்லியிருந்தாலும் தன் மதத்தை மட்டும் காக்கும் நிலையாகவும் தன் இனத்தை மட்டும் காக்கும் நிலையாக தான் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. ஆக தன்னை காக்கும் நிலையெல்லாம் உருவாக்கிய தவிர பிறருடைய எண்ணங்களை பிறருடைய நிலைகளும் தன் சகோதரன் என்ற நிலைகள் உருவாக்கவில்லை. ஆனால் வாயளவிலே சகோதரர் என்று நாம் பேசிக் கொள்கிறோமே தவிர நாம் இந்த பூமியிலே ஒருவருக்கொருவர் இணைந்துதான் நாம் வாழ்கின்றோம். எவரும் இணையில்லாத வாழ்வதே இல்லை. ஒரு தொழிலானாலும் நாம் ஒருவருக்கு சந்தித்து அவர் ஒருவருக்கொருவர் நட்பின் தன்மை கொண்டுதான் வியாபாரத்தை பெருக்கிக் கொள்கிறோம். நட்பில்லை என்றால் வியாபாரம் இல்லை. ஆகவே ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டுதான் இந்த வாழ்க்கையை நாம் வாழ்கின்றோம். இந்த வாழ்க்கையில் ஒருவருக்கொருவர் பகைமை கொண்டால் இந்த வாழ்க்கையை ஒருவருக்கொருவர் அழித்துக் கொள்கின்றோம். இது போன்ற நிலைகள் இல்லாதபடி நாம் இன்றைய நிலையில் நாம் இயற்கையில் விளைந்த ஒரு மணி முத்து அதிலே இணைந்து வாழ வைப்பதற்கு இருந்த நஞ்சு இருந்தாலும் அதை அகற்றிவிட்டு சுயமிக்கதாக நாம் உருவாக்குவது போல ஆறாவது அறிவின் துணை கொண்டு நமது வாழ்க்கையில் நம்மை அறியாது ஒரு தொழிலை நிமித்தம் சிறிது குறைகள் ஏற்பட்டாலும் அந்த குறையின் தன்மை நமக்குள் வேதனை உருவாக்கும் உணர்வாக நமக்குள் கலந்தாலும் இதுபோன்ற நிலைகளை இன்று நாம் பொங்கல் நாள் என்று சொல்லுகின்றமே இந்த நன்னாளில் நமக்குள் பொங்க வேண்டியது எது? நாம் புறப்பொங்கல் நாம் வைக்கப்படும் போது மற்ற பொருள்களை நாம் நஞ்சினை நீக்கி அந்த ஒவ்வொரு பொருளுடன் கலந்துள்ள நஞ்சுகள் வேக வைக்கும் போது நீங்குகின்றது. ஆனால் அதிலே நல்ல பொருளை கலந்து அது பொங்கலாக்க போகும்போது அது எப்படி சுவையாகின்றதோ இதை போல நமக்குள் பொங்க வைக்க வேண்டும். ஆக நமக்குள் அந்த மகிழ்ச்சியின் தன்மையை பொங்கி வழிந்து நாம் பிறரை காணும் போதெல்லாம் அந்த மகிழ்ச்சி உணர்வுகள் நமக்குள் தோன்ற வேண்டும். நாமிட்ட மூச்சு அலைகள் இங்கே நாட்டிலே அதை படர்ந்து தீமை விளைக்கும் நிலைகள் அனைத்தும் அகன்றிட வேண்டும். ஏனென்றால்
ஒரு நஞ்சின் தன்மை நீக்கும் சக்தி மனிதனுக்குள் உண்டு. நஞ்சினை நீக்கும் உணர்வை தனக்குள் வளர்த்து அந்த மெய்ஞானின் உணர்வு நமக்குள் கலக்கச் செய்யும் போது அந்த உணர்வு ஆற்றல் மிக்க நிலையாக நமக்குள் விளைகின்றது. நாம் பொங்கச் செய்கின்றோம். இந்த உணர்வின் எண்ணலைகள் படரப்படும் போது இந்த தீமைகளை அகற்றிடும் நிலையை இங்கே வருகின்றது. ஆக இன்று நாம் எவ்வளவு உயர்ந்த நிலையில் நாம் பேசினாலும் இன்னைக்கு கடல்ல எப்படி அது பெருங்காயத்தை கலக்கினால் அதனுடைய வாசனை சிறிது நேரமே இருக்கின்றது. ஆனால் அடுத்த நிமிடம் அது கரைந்து விடுகின்றது. அந்த பெருங்காயம் மனம் மறைந்து விடுகின்றது. இதை போல கடலைப் போல நாம் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நிமிடத்திலும் வேதனையும் வெறுப்பும் அதை உப்பு கைப்பது போல நமக்குள் கைப்பான வாழ்க்கையுடைய உணர்வுகளே அதிகமாக மனித வாழ்க்கையில் இருக்கின்றது. நாம் சிறிதளவு நல்லதை எண்ணினாலும் அந்த கடலிலே கரைத்த பெருங்காயத்தை போன்ற சிறிது நேரமே அந்த நறுமணங்கள் இருக்கின்றது. அடுத்த காலம் அந்த நறுமணங்கள் அனைத்தும் மறைந்து விடுகின்றது. இதைப்போல அவருக்குள் இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள் அனைத்தும் சிறிது நேரத்தில் மறைந்து அடுத்து கவலையும் சோர்வும் வெறுப்பும் வேதனையும் படக்கூடிய உணர்ச்சியிலே நமக்குள் தூண்டி நாளை என்ன செய்வதென்றே நினைக்க முடியாத சிறிது நேரம் சிந்திக்கின்றோம் நல்லது செய்ய வேண்டும் என்று. ஆனால் அடுத்த கணம் எப்படி நடக்குமோ இது எப்படி நடக்கப் போகின்றது தனக்குத்தானே பலவீனமாகி சந்தேக உணர்வு தோன்றிருக்கின்றது. இதை போன்றுதான் இன்றைய மனித வாழ்க்கையில் இன்று நஞ்சுக்குள் சிக்கப்பட்டு நம்முடைய எதிர்காலத்தை நசிந்து கொண்டிருக்கும் இந்த நன்னாளில் இதுபோன்று தை பொங்கல் அன்று நாம் பொங்க வைக்க வேண்டியது எது? நாம் கூட்டமைப்பாக நாம் நின்று அந்த உயர்ந்த ஞானியில் காட்சி அருள் நெறிகளை நாம் எண்ணி ஏங்கி அந்த உணர்வை நமக்குள் பதிய செய்து இந்த உணர்வின் அலைகளாக பெருக்கச் செய்து இதனை தொடர்கொண்டு அந்த மகிழ்ச்சிகளின் அசைக்கு நாம் பெற வேண்டும் என்று ஏங்கி அந்த உணர்வின் சத்தை நமக்குள் சேர்க்கும் நன்னாளாக எடுத்து அதே சமயம் ஒட்டு அளந்து அனைவரும் சேர்த்து ஒன்றாக இயக்கி இந்த உணர்வின் தன்மை கொண்டு உலக மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியின் அருளை பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் எண்ணி அதே சமயம் அடுத்தடுத்து நாம் யாரெல்லாம் சந்தித்தோமோ அது எந்த மதமா இருந்தாலும் அது எந்த இனமா இருந்தாலும் எந்த மொழி பேசுவதாக இருந்தாலும் அவர்களெல்லாம் சகோதரர்களாக எண்ணி நாம் தொடர்பில்லாத எந்த மொழி பேசுவதாக இருந்தாலும் எந்த மதத்தவராக இருந்தாலும் அவர்கள் கடை வைத்தால் நாம் சென்று நமக்கு வேண்டியது இருந்தால் அங்க வாங்குகின்றோம், அவருக்கு வேண்டியது இருந்தால் நம்மகிட்ட வாங்கின. இதுல வேற்றுமை இருக்கின்றதா? இல்லை. ஆனால் இவ்வாறு நாம் வேற்றுமையற்ற நிலைகள் வாழப்படும் போது நாம் இதில் ஏன் வேற்றுமை ஏற்பட வேண்டும்? வேற்றுமை ஏற்பட்டு வாழ்க்கையுடைய நிலைகள் இன்னைக்கு நமக்கு நாமே நைந்து கொள்ளும் நிலைகளில் நாம் வருகின்றதை தவிர மனிதனின்ற நல்ல உணர்வு அழிந்து கொண்டிருக்கின்றது. இதை போன்ற நிலைகள் இருந்து நாம் இந்த பொங்கல் நன்னாள் அன்று நாம் ஒவ்வொரு நிலையிலும் எந்த மதமா இருந்தாலும் எந்த இனமா இருந்தாலும் எந்த மொழி பேசுவராக இருந்தாலும் இதை போல நிலைகளிலிருந்து நாம் உலகம் அனைத்தும் அந்த மகிழ்ச்சியின் அருளை பெற வேண்டும் என்ற நிலையும் அதே சமயத்தில் சகோதர உணர்வு நமக்கு வளர வேண்டும் என்ற எண்ணமும் நாம் அடிக்க இந்த நாளில் நாம் எண்ணி நமக்குள் இருக்கும் பகைமை உணர்வை அது ஓங்கச் செய்யாது, அது தாழச் செய்ய வேண்டும். ஆக நாம் அனைவரும் இப்ப நாம் இங்கே குறுகிய சிறிது பேரை நாம் இருந்து செய்வது பலனில்லை. ஆக எல்லோரும் இது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தால் இந்த மாதங்களை தேர்ந்தெடுத்து இந்த பொங்கல் பண்டிகை என்றும் போகி பண்டிகை என்றும் இன்று கொண்டாடப்பட்டது. ஆக சகோதர உணர்வுகளையும் சகோதர பாசங்களையும் ஏற்படுத்தும் நன்னாள் தான் இங்கே இந்த நாளில் அந்த ரிஷிகள் நமக்கு உருவாக்கி மனிதன் பண்பை வளர்க்கவும் தன்னை அறியாத நல்ல பண்புடன் உணவுடைய நிலையில் அதை நீக்கி பண்பின் பெருக்கமாக சகோதர உணர்வு நம்ம வளர்த்துக் கொள்வதற்காக செய்யப்பட்ட நன்னாள் தான் இந்த பொங்கல் நன்னாள் என்று திருப்பி சொல்ல நினைக்க வேண்டாம். நாம் எத்தனையோ உணர்வு நமக்குள் இருக்கின்றது. அந்த உணர்வின் தன்மையை நாம் திரும்ப சொல்லி நினைவின் ஆற்றலை இங்கே பெருக்கச் செய்து அந்த உணர்வின் ஆற்றல் ஞானின் ஆற்றலை நீங்கள் பருகச் செய்யும் நிலையை இது திரும்பச் சொல்வது. ஆகவே நாம் இன்று பொங்கல் நன்னாள் என்று நாம் எண்ண வேண்டியதெல்லாம் இந்த எல்லோவற்றையும் நாம் யாரா பயங்கரமாக வளர்ந்து கொண்டிருக்கு. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, அவனுக்கு அப்படி செய்யறான் இவனுக்கு எப்படி செய்யறான் என்று குடும்ப ஒற்றுமையை சரி கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு அன்னை தந்தைகள் அகர்ந்து பல சிரமங்கள் பட்டு குழந்தைகளை வளர்த்தாலும் அந்த குழந்தைகள் அன்னை தந்தையை மதிக்கும் நிலையை இழந்து விட்டது. ஆக நாம் இந்த சூரியனையும் நம் பூமியும் மறந்து விட்டால் இந்த உணர்வின் சக்தியை நாம் எப்படி பிறக்க முடியும்? இது ரெண்டையும் மறந்து விட்டால் தற்கொலை ஆனால் என்ன ஆகும்? எதை அழித்திடும் உணர்வு உண்டமோ இந்த உணர்வின் தன்மைதான் அதில் இங்கே விளையும். இதேபோல நாம் அன்னதண்டைகளை நாம் மதித்து நடக்க வேண்டும். அவர்கள் நம்மை உருவாக்கியவர்கள், அவர்களே நம்மளுக்கு கடவுள், நம்மளுக்கு தெய்வம் அவங்களேதான், குருவும் அவங்களேதான் என்ற எண்ணத்தை இந்த நன்னாளில் நமக்குள் அது பொங்கச் செய்ய வேண்டும். ஆக உயர்ந்த எண்ணங்களை நமக்குள் பொங்கி வழியின் நிலையாக அந்த மகிழ்ச்சியின் தன்மையாக அன்னை தந்தையை மதிக்கும் நிலையாக நாம் இங்கே கொள்ள வேண்டும். இதே போல நாம் இந்த நாட்டுக்குள் தொழிலிலும் சரி வாழ்க்கையிலும் சரி வாரி எந்த வகையிலும் இருந்தாலும் இந்த குறைகள் நமக்குள் நிலைக்கவே கூடாது. அதை மாற்றிடும் நன்னாள் தான் இன்றைய பொங்கல் நன்னாள். ஆகவே அந்த மகிழ்ச்சியின் உணர்வும் சக்தி நமக்குள் கவர்ந்து நமக்குள் அந்த சக்தி பெற வேண்டும் என்று ஏங்கிவிட்டு அடுத்து நாம் யாரார் மேலெல்லாம் பகமை கொண்டோமோ
அந்த பகைமையான உணர்வு நமக்கு நினைவூட்டிக் கொண்டிருக்கின்றதோ அது நம் உடலிலிருந்து நம் உணர்வின் பதிவிலிருந்து அகற்றப்பட வேண்டும். அந்த அகற்றுவதற்குத்தான் நாம் இந்த நன்னாளில் நினைவூர்ந்து உணர்வின் நிலைகளை ஒவ்வொரு வித்தாக உங்களுக்குள் பதிவு செய்வது. நாம் ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு வித்தாகின்றது. ஒவ்வொரு சொல்லுக்குள்ளும் ஒரு முழுமை பெற்றால் ஒவ்வொரு வித்தாகின்றது. அந்த வித்தின் நிலையை மீண்டும் நீங்க நிலை கொள்ளும் போது நாம் ஒரு வித்தை பூமியிலே பதிவு செய்தால் அது எப்படி தனக்குள் இருக்கக்கூடிய உணர்வின் சத்தை அது கவர்ந்து அது செடியாக வளர்ந்து தன் இனமான வித்தை அது உருவாக்குகின்றதோ இதை போலதான் இந்த உபதேச வாயிலாக நாம் கூறும் உணர்வுகள் மகரிஷி மாமகரிஷி ஈஸ்வரப்பட்ட குருதேவர் நமக்கு உபதேசித்த அருள் வழிப்படி அவர் கண்டுணர்த்திய அந்த உணர்வின் சக்தி தான் கண்டுணர்ந்த உணர்வின் சக்தி தனக்குள் விளைவித்த இந்த உணர்வின் சக்தி அருள் வித்தாக எனக்கு உபதேசித்த அருளி அந்த உணர்வின் நிலைகளை கொண்டு அந்த ஆற்றல் மிக்க சக்தி பருகும் நிலையாக பெரும் நிலையாக நமக்குள் உருவாக்கிய அந்த சக்தியை தான் நீங்களும் பெற முடியும். உங்கள் அறியாத அந்த தீமையை நீக்க முடியும். அந்த அருஞான உணர்வுகள் உங்களுக்குள் இன்று பொங்கச் செய்ய வேண்டும். நாம் உணர்வுகள் நாம் எந்த பொங்கல் வைக்கும்போது எந்த நர்மங்கள் வெளிப்படுகின்றதோ அது அருகிலே இருக்கக்கூடிய நோரும்போது எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படுகின்றதோ இதை போல நாம் அனைவரும் ஒன்று சேர்த்து இந்த பொங்கல் நன்னாள் என்று நாம் அனைவரும் ஒன்று சேர்த்து இதை தியானித்து நாம் இன்று நாம் வாழ்க்கையில் யாரிடம் நாம் பகிர்ந்து கொண்டோமோ அவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியின் அருளை பெற வேண்டும். அவர் அறியாதவர்கள் நீங்க வேண்டும். மெய்ப்பொருள் கண்டுணர்ந்து அவர்கள் செயல்படும் தன்மை பெற வேண்டும். என் பார்வை அவர் நல்லதாக்க வேண்டும். என்னை பார்க்கும்போது நல்ல எண்ணங்கள் வளர வேண்டும். என் குடும்பத்தில் மனைவி மக்களையும் வசித்து அறிந்ததையும் போல நாங்கள் கணவன் மனைவி வளர வேண்டும். எங்கள் குழந்தைகள் அனைத்தும் அன்னை தந்தை பேணி காத்து அன்னைகளுடன் அனைப்புடன் வாழ்ந்து வளர்ந்திடும் எண்ணங்கள் அவருக்குள் வளர வேண்டும். மகிழ்ச்சியின் அருளி அவர்கள் வளர வேண்டும். பொருளறிந்து செயல்படும் திறன் அவர்கள் பெற வேண்டும். தொழில் நிலைத்திருந்தால் எங்கள் வாடிக்கையாளர் அனைவரும் மகிழ்ச்சியின் அருளி பெற வேண்டும். அவர்கள் குடும்பங்களில் அனைத்தும் நலம் பெற வேண்டும். அவர்கள் மகிழ்ச்சி பெற வேண்டும். அவர்களுக்குள் ஒற்றுமை ஏற்பட வேண்டும் என்ற நிலையும் உலக மக்கள் அனைத்தும் நாங்கள் அனைவரும் சகோதர உணர்வுடன் வாழ்ந்திட வேண்டும், வளர்ந்திட வேண்டும். எங்கள் பேச்சும் மூச்சும் மனிதனிட நிலை அறிய செய்ய வேண்டும். இந்த உலகிலே நாங்கள் இட்ட மூச்சலைகள் உலகை தீமை அகற்றி மெய்ப்பொருள் காணும் நிலையாக வளர வேண்டும். இன்று விஞ்ஞான அறிவால் ஏற்பட்ட விஷத்தன்மையான நிலையில் நீங்க வேண்டும். மெய்ஞான உணர்வு அனைத்தும் நாம் பருக வேண்டும். மெய்ஞான உணர்வால் எனக்குள் இருக்கக்கூடிய தீமைகள் அழிய வேண்டும். மெய்ஞான அருளால் நாங்கள் மூச்சலைகள் பிறருடைய தீமைகளை அகற்றிடும் சக்தியாக வெளிப்பட வேண்டும். இந்த ஊரும் உலகம் நாடும் நலமும் பெற வேண்டும் என்ற இந்த எண்ணத்தை இன்று நாம் பொங்கச் செய்வதால் நாம் எண்ணத்தால் நம் உணர்வுக்குள் நமக்குள் சேர்க்கப்படும் இந்த உணர்வுகள் நமக்குள் விளைந்து இந்த மனங்கள் அது பருகு போகும்போதுதான் தீமையை அகற்றிடும் சக்தியாக நாம் வெளிப்படுத்த முடியும். ஓர் செடி விசு செடி தன் உணர்வின் சத்தை அது கவர்ந்து அது வெளியிடும் நஞ்சித்தன்மையை அது நுகர்வு மயக்கப்படுகின்றன. ஒரு நல்ல ரோஜா பூ தனக்குள் நல்ல மனத்தில் நுகர்ந்து அதை எடுத்து வெளிப்படும் போது அது வெளிப்பட்ட மனத்தை நுகரப்படும் போது நமக்குள் மகிழ்ச்சி ஆகின்றது. ஆக நஞ்சு செடிகள் அதிகமாக இருக்கும் பக்கம் நாம் போனால் அந்த நஞ்சின் தன்மை அடைந்து நாம் சிந்தனை இழக்கச் செய்து நம்ம செயலையும் இழக்கச் செய்து விடுகின்றது. இதே போலதான் இந்த மனித வாழ்க்கையில் நஞ்சு கொண்ட உணர்வுகள் இருக்கப்படும் போது நம்முடைய சிந்தனைகள் இழக்கச் செய்கின்றது. நம்முடைய நிலைகளும் மறைக்கச் செய்கின்றது. நம்ம செயலும் இழக்கச் செய்கின்றது. இதே போன்ற நிலைகள் என்று நாம் நீங்கிட ஒவ்வொரு நொடியிலும் இதே போல நாம் கூட்டு ஐக்கியமாக இருந்து ஒரு சிறு துளி பெருவெள்ளம் போன்று நாம் சிறு துளிகளாக இருந்து நாம் எண்ணத்தால் நாம் எரிகிறாலும் அது பெரும் வெள்ளமாக எண்ணி அது செத்தை குப்பைகள் அள்ளி தள்ளி ஓடுவது போல வாய்க்காலாக ஓடி ஆறாக ஓடி அது கடலிலே போய் கரைக்கின்றது. இதே போலதான் தீமை அகற்றி நல்ல உணர்வின் தன்மை நமக்குள் நாம் இன்னும் இந்த உணர்வலைகள் இந்த காட்டில் இருக்கக்கூடிய நஞ்சுத்தன்மையை அது அகற்றிவிடும். நாம் இரு மூச்சலைகள் நாம் நமக்குள் எடுக்கும் நறுமண சக்திகள் இங்கே படரச் செய்யும் போது தீமைகள் அகன்றி செல்லும். ஏனென்றால் நஞ்சான செடி தன் அருகில் இருந்தாலும் ரோஜாப்பின் மனமான அந்த உணர்வின் சத்து அந்த மனத்தால் நஞ்சின் செடியை தனக்குள் நஞ்சின் மனத்தை தன் அருகில் வராதபடி தன்னை பாதுகாத்துக் கொள்கின்றது செடி. இதை போல அந்த நறுமணத்தின் உணர்வை நாம் உணவாக கொண்டு உணர்வின் எண்ணங்கள் நமக்குள் வளர்ந்து தீமை அகற்றும் சக்தியாக நமக்குள் எண்ணங்களாக அந்த வித்துகள் உண்டு. ஆக அந்த வித்தின் சத்தை நாம் வளரச் செய்ய வேண்டும் என்றால் அந்த மகிழ்ச்சியின் அருவட்டத்தில் இப்ப எப்படி செடிகளுக்கு நாம் உரமிட்டு அந்த உரத்தின் துணை கொண்டு அந்த செடி தூங்கி வளர்ந்து அந்த நறுமண சக்தியை அது ஊட்டுகின்றதோ இதை போல நாம் அந்த மகிழ்ச்சியின் அசக்தான நிலையை நாம் நல்ல உணவுடன் இணைக்கப்படும் போது அது உரம் கொண்ட சத்தாகின்றது. அந்த நறுமணத்தை நம்முன் இருப்பதை கவர்ந்தெடுக்கும் திறனும் பெறுகின்றது. தீமையான உணர்வு நமக்குள் வராது தடுக்கும் உதவுகின்றது. நாம் எண்ணத்தின் நிலையில் நமக்குள் வளர்க்கும் இந்த நிலையாக தான் நாம் இந்த கூட்டு தியானங்களை நாம் அழைப்பது. ஆகவே இதை போல பொங்கல் நாள் என்று நாம் வெறுமனை பொங்கல் வைத்து நாம் நினைவிலை செய்வது அல்ல. அவர்கள் அன்று சொன்ன பொங்கல் அனைத்தும் நாம் மனிதர்கள் அனைத்தும் ஒன்று சேர்த்து தீமை அகற்றின உணர்வின் அகற்றிட்டு அந்த மெய்ஞான உணர்வு நாம் எண்ணத்தால் பருகி அதன் உணர்வின் தன்மை நமக்குள் சேர்த்து அந்த உணர்வின் ஆற்றல் நமக்குள் பெருக்கி
நமக்குள் தீமை விளைவித்துக் கொண்டிருக்கும் அந்த நஞ்சு கொண்ட உணர்வின் தன்மை சக்தி இழக்கச் செய்து நம் மகிழ்ச்சியின் உணர்வின் எண்ணத்தை நமக்குள் ஓங்கி வளரக்கச் செய்து அந்த சத்தின் துணை கொண்டு நாம் எண்ணத்தால் நாம் பேச்சும் நாம் அந்த கேட்போர் உணர்வுகளிலும் இது ஊடுருவி அங்கிருக்கும் தீமையை அகற்றும் செயலாக அது இருக்க வேண்டும். அவருடைய எண்ணத்தையும் ஓங்கி வளரச் செய்யும் நிலையாக நமக்குள் அது வளர வேண்டும் என்ற இதைதான் கீதையிலே நீ எதை நினைக்கின்றாய் அதுவாகின்ற. ஒருவர் தீமை செய்பவரோ இருந்தாலும் நாம் எடுத்துக்கொண்ட உணர்வின் சக்தி நாம் இன்று கூட்டமைப்பாக பலரும் சேர்த்து அந்த உணர்வின் சக்தி நமக்குள் எடுக்கப்படும் போது நமக்குள் ஒடுங்கி கிடக்கும் இந்த தீமை விளைவிக்கும் இந்த உணர்வின் நஞ்சுகள் அது குறைக்கப்படுகின்றன. ஏனென்றால் நாம் இப்போ கூட்ட ஐக்கியமாக எல்லோரும் எண்ணும் இந்த எண்ண சக்திகள் வலுப்பெற்றதாக மாறுகின்றது. இந்த வலுவின் துணை கொண்டேதான் நாம் இதை செயல்படுத்த வேண்டும். ஒரு தனி மனிதன் தனக்குள் கடும் ஜபங்கள் எடுத்தாலும் கடும் தியானங்கள் எடுத்தாலும் அது ஒன்றும் பலன் அளிக்காது. ஆக அந்த பலன் அளிக்கக்கூடிய நிலையில் வரும்போது அந்த பலன் அளிக்கும் சக்தி பெற வேண்டும் என்றால் இதே போல கூட்டு ஐக்கியமாக ஒரே எண்ண நினைவுடன் கொண்டு அருஞான உணர்வு நினைவு கொண்டு அது எண்ணத்தால் தனக்குள் அது பருகும் நிலையாக உருவாக்கி அந்த எண்ணத்தின் சக்தியை உங்களுக்குள் பெறச் செய்யும் நிலையை உருவாக்கி அதே எண்ணத்தை ஏக காலத்தில் நாம் எண்ணி இயங்கும் போது நமக்கும் படர்ந்திருக்கும் அருள் ஞானியின் உணர்வை நாம் கவர்ந்து இந்த உணர்வின் சக்தி நம் உடலுக்குள் சேர்க்கும் இந்த நிலையைதான் இதையும் நம் உயிரான நெருப்பு இது பொங்கச் செய்கின்றது. ஆக நறுமணமாகவும் சுவை கொண்டதாகவும் இங்கு உருவாக்குகின்றது. ஆனால் அதன் வளர்ந்த இந்த சொல்லின் தன்மை சகோதர பாசத்தை அங்கு வளர்க்க செய்கின்றது. தீமை அகற்றிடும் சக்தியாக வளரச் செய்கின்றது. ஆகையினாலே நமக்குள் இந்த சகோதர உணர்வு மிகவும் தேவை. இன்று சகோதர உணர்வை பிரித்திடும் நஞ்சித்தன்மை படர்ந்திருக்கும் இந்த உலகில் நாம் அனைவருமே நாம் இடும் மூச்சலைகள் இந்த பொங்கும் மங்களமான இந்த நன்னாளில் நாம் அனைவரும் நாம் சகோதரர்களே என்ற நிலையை வர வேண்டும். மதம் எண்ணம் மொழி என்ற நிலைகள் நாம் பிரித்து பார்த்தால் நமக்குள் தீமையை உருவாகும். ஆனால் அதை அகற்றி பார்த்தால் நமக்குள் நன்மையை ஏற்படும். இந்த உணர்வின் சக்தி நமக்குள் வளர்த்து மெய்ஞானின் அறிவு உணர்வுடைய நிலைகளை நாம் அனைவரும் இந்த பூமியிலே பிறந்தவர்கள் அனைவருமே நாம் 6வது அறிவின் தொன்மை கொண்டவர்கள் கலந்து நாம் சிருஷ்டிக்கும் திறமை பெற்றவர்கள். நாம் எப்படி ஒரு குழம்பை மத பொருள்களை சேர்த்து சுவைமிக்கதாக உருவாக்குகின்றோமோ இதை போல மனித வாழ்க்கையும் ஒவ்வொரு உள்ளத்திலையும் சுவைமிக்கதாக உருவாக்க முடியும். நாம் இதை போல கூட்டு தியானங்களிலிருந்து இந்த உணர்வின் சக்தியை நமக்குள் பெருக்கி அந்த உணர்வான ஆற்றல்மிக்க நிலைகள் கொண்டு நாம் இடும் மூச்சலைகள் நாம் அனைவரும் சகோதரர்களை நாம் மதம் மொழி என இல்லை என்ற நிலைகள் கருத்தில் கொண்டு நாம் எந்த மதமானாலும் எந்த நிலையா இருந்தாலும் நாம் வியாபாரத்தில் ஒன்று சேர்த்து இணைந்து கொள்ளுகின்றோம், வியாபாரத்தை வாங்குகின்றோம். அதே சமயத்தில் மதம் மொழி என இந்த நிலையில் வரப்படும் போது பகமை கொண்டு நாம் கொண்ட பொருளையும் அழித்து விடுகின்றோம். நம் வாழ்க்கையை நசித்திடும் நிலை வருகின்றது. நமக்கு உருவாகும் உணர்வுகள் நமக்குள் அழித்திடும் சக்தியாக வருகின்றது. ஆக நம்மைவே அழித்திடும் நிலையாகவும் தினமும் அச்சுறுத்தே வாழ்ந்து வரும் நிலையாக உருவாக்குகின்றது. இதை போன்ற நிலைகளை அகற்றும் திறன் கொண்ட மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் தீமை அகற்றும் சக்தியாக நாம் அனைவரும் ஒன்று சேர்த்து நமக்கு மதம் இல்லை, மொழி இல்லை, வேதம் இல்லை என்ற நிலைகளும் இனவேதம் இல்லை என்ற நிலையை நமக்குள் வளர வேண்டும். இப்படி இருந்தால்தான் மனிதன் என்ற நாம் முழுமை அடையக்கூடிய திறன் தருகின்றது. அருள் ஞானிகள் யாரையும் வேதப்பழித்து பேசவில்லை. வேதமற்ற நிலைகள் வளர வேண்டும் என்று அவர் உணர்வுக்குள் வளர்த்தனர். அந்த உணர்வின் தன்மை இன்று நமக்கு முன் பறந்து கொண்டிருக்கின்றது. வேதமற்ற வாழ்க்கை எங்கள் வாழ வேண்டும் என்ற நிலையை அந்த அருஞான உணர்வு நமக்குள் சேர்க்கப்படும்போது இதுதான் நாம் பொங்கல் நன்னாள் என்பது. நமக்குள் அந்த உயர்ந்த ஞானி உணர்வை நமக்குள் பொங்கச் செய்து அந்த பொங்கலின் நிலைகள் மனம் வெளியெடுப்பதை எல்லோரும் மகிழ்ந்து ஒருவரும் மகிழ்ந்த நிலையாக உருவரச் செய்ய வேண்டும். இந்த நிலை பெறச் செய்வதுதான் பொங்கல் நிலையும் போகி பண்டிகை என்றும். இன்று நாம் பொங்கல் நன்னாள் என்று நாளைக்கு பார்த்தால் இதை காட்டும் சில நாம் எண்ணத்தால் நாம் எண்ணுகின்றமே தவிர நாம் பற்றற்ற நிலைகள் கொண்டு இருக்க வேண்டும். ஆக எதன் மேலும் பற்று வேண்டும், ஆனால் பற்றற்ற நிலையும் வேண்டும். ஆக நாம் இன்று நாம் உணவாக உட்கொள்கிறோம் என்றால் இது பற்றுடன் தான் நாம் சாப்பிடுகின்றோம். மீண்டும் இன்று சாப்பிட்டது நாளை இது நமக்குள் சென்ற பின் அது நமக்குள் அது அழிந்து விடுகின்றது. ஆக நாம் எதை உணவாக உட்கொண்டாலும் அந்த சுவையின் சத்தை நமக்குள் அதில் உள்ள நஞ்சினை பிரித்து நல்ல உணவின் சத்தை நமக்குள் மகிழ்ச்சியான உணர்வாக சாப்பிட்டால் அந்த மகிழ்ச்சி தோன்றியிருக்கின்றது. ஆனால் அதே சமயம் நமக்குள் அந்த தீமையினுடைய தன்மைகளை அகற்றி மலமாக மாற்றி விடுகின்றது. நல்ல உணவின் தன்மை நமக்குள் என்னவாக மாற்றுகின்றது. இதே போல பெற்ற நாம் இந்த உடலிலே நமக்குள் அந்த அருஞானி உணர்வு நமக்குள் சேர்த்து நமக்குள் இருந்த தீமை அகற்றும் சக்தியாக நாம் ஒவ்வொரு நொடியிலும் நாம் சேர்க்கப்பட்டு அந்த உயர்ந்த நிலையை நாம் எடுக்க வேண்டும். அருஞானி உணர்வை நாம் பருக வேண்டும். அந்த உணர்வின் சக்தி இந்த உடலிலே பொங்கச் செய்ய வேண்டும். அதை பொங்கும் மனமாக எண்ணங்கள் வெளிப்பட வேண்டும். இந்த நாட்டில் உள்ள தீமை அகற்றும் சக்தியாக இன்று நாம் தியானிக்க வேண்டும். இதுதான் நாம் செய்யும் பொங்கல். ஆக ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு மாதத்திலும் அருள் ஞானிகள் இப்படித்தான் நாம் வாழ்க்கையில் நம்ம எரியாத சேர்த்த அழுக்கினை நீக்கிடவும் நாம் அறியாதபடி நாம் அனைவருடைய நிலைகளும் ஒன்று சேர்த்த சகோதரர்களாக வாழ வேண்டும் என்ற நிலையை இது செயல்படுத்த வேண்டும்.
ஏனென்றால் இது ஞானிகள் செய்த முறைகள். இவ்வாறு நாம் செய்தால் நாம் இந்த மனிதனாக பிறந்த உண்மையின் நிலையை நாம் அறிய முடியும். ஏனென்றால் இன்று உலகில் இருக்கக்கூடிய நிலைகள் நஞ்சு கொண்ட உலகமாக இருந்து அது இன்று அஞ்சிடும் நிலையாகவும் அச்சுறுத்தும் நிலையாகவும் அங்கே வாழ வேண்டிய நிலையாகவும் ஒவ்வொரு வழியில் இருந்திருக்கும் இந்த நேரத்தில் நாம் உயர்ந்த ஞானி மகரிஷிகளின் உணர்வும் சக்தி நமக்குள் பொங்கச் செய்து இந்த உணர்வின் எண்ணலைகள் உலகம் முழுவதும் பலரச் செய்து நம்முடைய நினைவலைகள் அனைத்தும் மக்கள் அனைவரும் மகிழ்ந்திடும் செயலாக இருக்க வேண்டும் என்றும் அந்த மகிழ்ச்சி நாம் எப்படி பொங்கலை வைத்து சுவைமிக்கதாக சாப்பிடுகின்றோமோ இதை போல நம்முடைய எண்ணங்கள் செயல்கள் பேச்சுகள் மூச்சுகள் அனைத்தும் இன்று நாம் இதிலிருந்து இந்த மாதம் நம்முடைய செயலுடைய நிலைகள் இருந்து அடுத்த வருடம் பொங்கலுக்குள் நம்முடைய எண்ணங்கள் அனைத்தும் பிறரை மகிழ்ச்சி செய்யக்கூடிய நிலையாகும். நம்ம குடும்பத்தில் அனைவரும் ஒன்று சேர்த்து மகிழ்ந்திடும் நிலையாக வளர வேண்டும். ஏனென்றால் இந்த பொங்கல் நன்னாளில் நமக்குள் பகைமை கொண்ட உணர்வுகள் யாரிடம் இருந்தாலும் அதையெல்லாம் நீக்கி அந்த மகிழ்ச்சியின் அருள் என்னுள் பெற வேண்டும். மகிழ்ச்சியின் அசக்தி எல்லோருடைய உள்ளவர்களில் படர வேண்டும். எங்களுக்குள் அறியாத சேர்ந்த அந்த தீமைகள் அகன்று மெய்ப்பொருள் கண்டுணர்ந்து செயல்படும் திறன் எங்கள் வாழ்க்கையிலே படர வேண்டும். இத்தகைய உணர்வுகள் எங்கள் இந்த உலகம் முழுதும் படர்ந்து உலக மக்களை மீட்டிடும் உணர்வலைகள் படர வேண்டும், பெருக வேண்டும், பருக வேண்டும் நாம் தியானிக்க வேண்டும்.